வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வருகின்ற 24ஆம் தேதி டெட்டு கொள்கை முடிவுகளை எடுக்கிறக்காங்க. இந்த கொள்கை முடிவில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு அனைவருக்குமே ஒரே மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க. அது மட்டுமே இல்லை, இந்த ஆகஸ்ட் 20க்குள்ளார ஸ்பெஷல் டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் வெளியாக காத்திருக்கு. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. மேலும் சில ஆசிரியர் தேர்வு வட்டார சம்மந்தப்பட்ட செய்திகளையும் நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய வழிகாட்டுதல்கள் வெளியான பிறகு பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு இந்த நிர்வாகிகளை தேர்வு செய்திருக்காங்க. ஸோ பிடிஏக்கு பார்த்திங்கன்னா அந்த புதிய விதிமுறைகளை எல்லாமே கொடுத்த பிறகு தான் பார்த்திங்கன்னா இப்போ பிடிஏவுடைய நிர்வாகிகள் தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு திடீர் உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பாக மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் செயலாளர் சத்யபாமா அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், பெற்றோர் ஆசிரியர் கழக விதிமுறையின்படி பள்ளி பெற்றோர் கழகத்தின் பதவி காலம் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பள்ளி பெற்றோர் கழகம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுக்குமான வழிகாட்டுதல்களை புதுப்பிக்கப்பட உள்ளன. எனவே மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் திருத்திய வழிகாட்டுதலுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட பிறகு பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கான புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்படுங்க. தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களையும் உண்மைத்தன்மை கண்டறிய ஒரு உத்தரவு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் தொடக்க கல்வித்துறையில் புதிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பழைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுடைய ஜெனினஸ் சர்டிஃபிகேட்டை பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோடைய சிஓ உத்தரவு அப்படின்னு சொல்லலாம், புதிய இயக்குனருடைய இந்த உத்தரவு. இது பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இது நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து இந்த பிஎட் சேர்க்கைக்கு பார்த்திங்கன்னா 1800 மாணவர்களுக்கு கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் 7 அரசு கல்வியியல் கல்லூரிகளும் 14 அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் உள்ளன. இக்கல்லூரிகளில் பிஎட் படிப்பில் 2040 இடங்கள் ஒற்றை சலர முறையில் பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டில் 2026-27 பிஎட் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பம் ஜூன் 15 தொடங்கி ஜூலை 31 வரைக்கும் முடிவடைந்தது. மொத்தம் 3119 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்தார்கள். அவர்களின் தரவரிசை பட்டியல் ஜூலை 31 அன்னைக்கு வெளியிடப்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை இணையவழி கலந்தாய்வும் நடந்து முடிந்ததுங்க. இந்நிலையில் முதற்கட்டமாக 1800 பேருக்கு கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணைகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டது. ஸோ மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப ஐடியை பயன்படுத்தி என்ற இணையதளத்தில் ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆகஸ்ட் 17 முதல் 21ஆம் தேதிக்குள் சேர வேண்டும் என்று புதிய உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார டிஎன் டெட்டு இந்த ஸ்பெஷல் டெட்டுடைய ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதற்கான பணிகள் எல்லாமே முடிவடைந்தது. 90% பணிகள் முடிவடைந்தது. இந்த ஸ்பெஷல் டெட்டு 2026 முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் டிஆர்பியுடைய இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். இந்த ஒரு வீடியோ தகவல் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. தமிழகத்தில் இந்த சிறப்பு டெட்டோடைய அரசு கொள்கை முடிவு 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற கொள்கை முடிவு ஆகஸ்ட் 24ஆம் தேதி தெரிவிக்கிறதுக்கு பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளை சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.